இல்லை தோல்வியிலிருந்து மீண்டு வர ஒரு வழி சொல்லுங்கன்றாங்க. எங்கே வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு முடிவு தான் எடுக்க முடியும். ஒன்று துணிஞ்சு எந்திரிச்சு அந்த தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நான் ஜெயிக்க போகிறேன் நம்பிக்கையை எந்திரிக்கிறது ஒரு வகை, இல்லைனா அதையே நினச்சி ஃபீல் பட்டு காணாமல் போகிறது ஒரு வகை. இதில் நீங்கள் எந்த வகையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது பாருங்கள். எந்த பிரச்சனைக்கும் இந்த ரெண்டு தீர்வு தான் இருக்கும். ஒன்று வந்து அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி கஷ்டப்பட போகிறோம், இல்லை அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெற போகிறோம். இது ரெண்டில் எது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. இப்போ இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர்ங்கிறது போல் நம்முடைய தோல்விக்கே நம்ம என்ன செய்யணும்? தோல்வி அடைய செய்ய வேண்டும். துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து வெல்ல வேண்டும்னார்ல, ஸோ அதே போல் துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து வெல்ல வேண்டும். அதுதான் முக்கியம். வெள்ளத்தனையை இடுக்கண் வரினும் என்னதான் கஷ்டமான தோல்விகள் நமக்கு வரட்டுமே, அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும்டா. நீ மனசில் நினைச்ச மாட்டேன் அந்த தோல்வியை ஒரு நாள் நீ வெற்றி கொண்டு ஜெயிக்க தான் போகிற. அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்கே விழுந்தோன்னு நினைக்காம ஏன் விழுந்தோன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ்.